Hi students, welcome to Learn Easy with Viji. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சில ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல குவிக் ரேஷியோனா என்ன, எதுக்காக நம்ம குவிக் ரேஷியோவை கால்குலேட் பண்றோம் அப்படின்றத பத்தி ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ நீங்களும் நல்லா புரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம குவிக் ரேஷியோட சம்ஸ் போட போறோம். எக்ஸசைஸ் செகண்ட் சம் தான் நம்ம இன்னைக்கு போட போறோம். குவிக் ரேஷியோ கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம சம்ம படிச்சுக்கலாம். கால்குலேட் குவிக் ரேஷியோ. டோட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ் rupees 2,40,000. Total current assets rupees 4,50,000, inventories rupees 70,000, prepaid expenses rupees 20,000. Quick ratio calculate பண்றதுக்கான ஃபார்முலா என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். So first நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். Quick ratio is equal to quick assets divided by current liabilities. இப்போ நமக்கு quick assets ஓட ஃபார்முலா என்னன்றது கூட நல்லாவே தெரியும். Quick assets is equal to current assets minus inventories minus prepaid expenses. ஸோ நமக்கு இந்த சம்ல எல்லாமே ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்டா அப்படியே அந்த வேர்ட்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. டோட்டல் கரண்ட் அசட்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்வென்ட்ரிஸும் கொடுத்துட்டாங்க, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டோட்டல் கரண்ட் அசட்ஸ்ல இருந்து இன்வென்ட்ரிஸையும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு குவிக் அசட்ஸ் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் நீங்க குவிக் அசட்ஸ்க்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. குவிக் அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரிஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறமா கரண்ட் அசட்ஸோட அமௌண்ட் எவ்வளோ 4,50,000 மைனஸ் inventories ஓட amount 70,000 minus prepaid expenses ஓட amount 20,000. so இதை நம்ம மைனஸ் பண்ணி அமௌண்ட் எழுதணும். 4,50,000ல இருந்து 70,000 20,000 மைனஸ் பண்ணா நமக்கு 3,60,000 கிடைச்சிடும். இதுதான் நம்மளோட குவிக் அசெட்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு கரண்ட் லைபிலிட்டி சம்லயே கொடுத்துட்டாங்க 2,40,000. இப்போ நம்ம குவிக் ரேஷியோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3,60,000 டிவைடட் பை 2,40,000 பண்ணா நமக்கு 1.5 தான் ஆன்சரா கிடைக்கும். ஆனா நீங்க இந்த 1.5 மட்டும் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. சோ நீங்க குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1.5:1 அப்படின்னு எழுதிட்டு நீங்க பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க. சோ அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ரேஷியோஸ் பத்தி படிச்சிருக்கோம் நம்ம. சோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சோ குவிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1.5:1 அப்படின்னு எழுதிட்டு பாக்ஸ் போட்டு அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க.